நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. மத்தேயு 5:21-26 முடிய. கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நகரத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சிந்தனை: பழைய ஏற்பாடு தருவது ஒரு சட்ட நெறி. இது சட்டத்திற்காகவே நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு மனநிலையை கொண்டது. ஆனால் இயேசு இதை கண்டிக்கிறார். சட்டத்திற்கு மனிதநேயம் என்ற குறிக்கோள் தேவை என்று வலியுறுத்துகிறார். சட்டம் மனிதர்க்காக, மனிதர் சட்டத்திற்காக அல்ல என்ற ஒரு அடிப்படை விதிமுறையை இயேசு அளிக்கிறார். அன்பு, நீதி, இரக்கம் போன்ற மனிதநேய குணங்களை கொண்டிருந்தால்தான் சட்டம் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்ற புதிய பாணியில் சிந்திக்க இயேசு அழைக்கிறார். இயேசுவின் புதிய நெறிக்கு ஒரு சில மேற்கோளும் இங்கே தரப்படுகின்றன. கொலை செய்வது மட்டும் குற்றமன்று. மனித உறவுகளை முறித்து பகைமையை உருவாக்கும் வன் சொற்கள் கூட குற்றங்களே. வாழ்க்கையில் நல்ல மனித உறவுகளை ஏற்படுத்தி கொண்ட பிறகுதான் கடவுளுடன் நாம் சரியான உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். எனவே நாம் அனைவரிடத்திலும் அன்பு, நீதி, இரக்கம் கொண்டு வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.